ஆவடி காவல் ஆணையத்துக்குட்பட்ட பகுதிகளில் நடந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் மீட்கப்பட்ட நகை, செல்போன்கள் உட்பட 18 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அவற்றின் உரிமையாளர்களிடம் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஒப்படைத்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம் எட்வர்ட், விவரம். வணக்கம். ஆவடி காவல் ஆணையருக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகளில் தொடர்புடைய நகை, பணம், வெள்ளி, செல்போன் உள்ளிட்டவை மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பங்கேற்று பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மக்கள் குறைதீர்ப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது. இது பொதுமக்களிடம் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் நேரடியாக புகார் மனுக்களை பெற்று அது மீது உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார். அந்த நிலையில் இன்று பல்வேறு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நகை, செல்போன் உள்ளிட்டவை ஒப்படைக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இதில் காட்டூர் பகுதியில் கொள்ளையடிக்கப்பட்ட 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 922 கிலோ வெள்ளி, 317 செல்போன்கள், 87 சவரன் தங்க நகைகள் மற்றும் மத்திய குற்ற பிரிவு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களில் பணத்தை இழந்தவர்களின் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான பணங்கள் உள்ளிட்ட கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் உரியவர்களிடம் சங்கர் நேரடியாக வழங்கினார். அவற்றை ஆய்வு செய்த சங்கர் உரியவர்களிடம் செல்போன் நகைகளையும் அவர்களோட ஆவணங்களை சரிபார்த்து அவர்களிடம் உடனடியாக ஒப்படைக்கப்பட்ட. இதே போன்று சைபர் குற்றங்களில் தங்களது பணத்தை இழந்தவர்கள், வேலை வாய்ப்பு அல்லது தேவையற்ற லிங்குகளை தொட்டு அதன் மூலம் பணத்தை இழந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்திருந்தனர். அவர்களுக்கு அனைத்து பணங்களும் மீட்கப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது போன்று இனி தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் தீவிரமாக மீட்கப்படும் எனவும், சைபர் குற்றங்களில் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும், தேவையற்ற லிங்குகள், கிஃப்ட் வவுச்சர் என வரும் லிங்குகளை தொட்டு தங்கள் பணத்தை இழக்க வேண்டாம் எனவும், ஆன்லைன் அரெஸ்ட் எனப்படும் அந்த சிபிஐ போன்ற அதிகாரிகள் பேசுவதாக குறித்து அச்சம் ஏற்பட்டால் உடனடியாக 1930 என்ற எண்ணுக்கும் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கும் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.